பொதுவாக சக்தி பீடங்கள் அப்படின்னு சொன்னா, அங்க பைரவர் இருப்பார். ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். சக்தி பீடம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் அந்த கோவிலுக்கு. அப்படிதான் நான் அத கண்டுபிடிச்சேன். ஏன்னா, சக்தி பீடங்கள் எழுத போகும்பொழுது, அந்த சமயத்தில வந்து அ எங்க இருக்குன்னே தெரியாது. ம். எந்தெந்த ஊர்கள்ல அந்த சக்தி பீடம் இருக்குன்னே தெரியாது. அம்பாள் தான் என்ன கூட்டிட்டு போனா. அம்பத்தூர் சக்தி பீடங்களுக்கு எனக்கு தெரியாது. அப்போ போகும்பொழுது நமக்கு தெரியறது. ஏதாவது சக்தி பீடம்னா இது இதெல்லாம் இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸ் அது இருந்தா அந்த சக்தி பீடம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும். அதில ஒண்ணு என்ன அப்படின்னா பைரவர். அங்க சக்தி வாய்ந்த பைரவர் வந்து அவளுக்கு தளபதி மாரி, ம். காவல் மாரி ஆ இருப்பார். அந்த மாதிரி இந்த சாமுண்டேஸ்வரிக்கு மகாபலேஸ்வரர் வந்து பைரவர்னாவே எப்பவுமே சக்தி வாய்ந்தவரா. ஆ பைரவர் அம்சமாக அவர் அங்கே இருக்கிறார். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கோவில் அப்படிங்கிறது. அங்க உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். நம்மளையெல்லாம் யாரையும் பார்க்கவே மாட்டா. யார் வந்தாங்க? யார் போனாங்க? அப்படின்னே பார்க்க மாட்டாங்க. அவ அவ்வளோ அற்புதமாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த உள்ள போன உடனேயே இந்த சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிறதுல மாதேஸ்வரன் ம். அப்படிங்கிற ஒரு தெய்வம். சிவபெருமான். சிவனுடைய அம்சம் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர். அவரு புலியில தான் காட்சியளிப்பார். புலியில ம். தான் வருவார். புலி மேல வருவார். எப்படி ஐயப்பனோ, அந்த மாரி இந்த மாதேஸ்வரன். ஐயப்பன் வந்து எப்படி சபரிமலை, கேரளால அவர் புலி மேல இருக்கின்ற தெய்வமாக இருக்கிறாரோ, அந்த மாரி மாதேஸ்வரன் வந்து கர்நாடகால புலி மேல வருகிறார். ஏன் புலி மேல வரார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து காட்டிற்கு உரிய தெய்வம். இப்ப ம். காடுகள்ல அந்த பகுதி வந்து காட்டுப் பகுதி. ஸோ மக்கள் எல்லாம் நெறைய அங்க அந்த காட்டுவாசிகள் இவங்கெல்லாம் போறாங்க, வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு காக்கும் தெய்வமாக இருப்பவர் இந்த மாதேஸ்வரன்.